ஸ்கூல், காலேஜ், ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு டயர்டா வந்தவங்களுக்கு ஹெல்தியாவும் சட்டுன்னு ரெடி பண்ணி குடுக்கறதுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹலோ ஆல், நான் உங்கள் ஃபஜு. வெல்கம் டு மை சேனல் ஃபஜூஸ் விளாக்ஸ். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே குயிக்கா அண்ட் ஹெல்தியா பண்ணக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு லைன் டேட்ஸ் ஹெல்தி மிக்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ இதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா லெட்டு, கொழுக்கட்டை, தோசை, புட்டு, இடியாப்பம் இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்க மால்ட்டாவும் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து கொழுக்கட்டை செய்ய போறோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கு மேல இருக்கக்கூடிய பேபிஸ் எல்லாமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது 0 கொலஸ்ட்ரால்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஸோ ஹெல்தியான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன். வீடியோ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக் பண்ணுங்கள். பவுலில் வந்து நம்ம வந்து மிக்ஸை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு நல்லா ஹாட் வாட்டர் வந்து வச்சுக்கோங்க. நல்லாவே கொதிக்கணும். கொதித்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம சூடாக வந்து வாட்டர் ஆட் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு வந்து ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு கொஞ்சம் சூடு கம்மியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ட்ரை டேட்ஸ் ஆட் பண்ணிக்கிறதுனால சுகர் கண்டென்ட் இருக்கும். ஸோ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சுகர் போட்டால் மட்டும் போதும். இதே நீங்கள் டயட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சுகர் ஆட் பண்ண வேணாம். குழந்தைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்பூன் விட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சூடு நல்லா ஆறிக்கும். அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரீயாக விட்டுலாம் அது செட் ஆகிறதுக்காக. செட் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் கொழுக்கட்டை அச்சு யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ வந்து இது ஹெல்தி மிக்ஸ்னால கொழுக்கட்டை அச்சில் வந்து ஒட்டிடும். ஸோ அதனால் நான் கீ ஆட் பண்ணியிருக்கேன். இது அடிஷ்னல் தான். நீங்கள் கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதில் டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா 6 பீசஸ் வந்து நமக்கு வந்தது. ஏன்னா இது வெறும் 15 கிராம்ஸ் தான் 1 பாக்கெட் வந்துட்டு. ஸோ நான் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இதை நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொழுக்கட்டை வைங்க. கொழுக்கட்டையை ஒன்று ஒன்றா வச்சிட்டதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 to 10 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் இது வெந்துச்சா இல்லையான்னு ஒரு டவுட் இருந்ததுன்னா கத்தி வச்சு லைட்டாக குத்தி பாருங்கள். கத்தி நல்லா உள்ளே போச்சுன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம். இல்லை மேலேயே நின்றுச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்பூன் வச்சு எடுத்து பாருங்கள். அந்த பிளேட்டில் ஒட்டாமல் ஸ்பூனில் வந்துச்சுனாலே நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், ரெடி டு சர்வ். பொதுவாகவே கிட்ஸ்க்கும் வந்து ஸ்வீட் கிரேவிங் அதிகம். ஸ்வீட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஹெல்தி மிக்ஸாவோ புட்டோ தோசையோ நம்ம பண்ணி கொடுக்கறத விட நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இக்னோர் பண்ணவே மாட்டாங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். See you soon at the next video. Ta-da!